அறக்கட்டளை உறுப்பினர்களுக்கும் இன்றைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் சுகுமார் அவர்களுக்கும் முதல்வர், ஆசிரியைகள், மாணவியர்கள் இன்று ஒயிட் கோட் போட்டு தன்னுடைய மருத்துவ பணியை ஆரம்பிக்க இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நல்ல மருத்துவர் ஒரு சூத்திரனாகவும் வைஷ்ணவனாகவும் இருக்க வேண்டும். சூத்திரன் அப்படிங்கிறது மிக உயர்ந்த மேன்மையான சொல், பவித்திரமான சொல். பவித்திரம் அப்படின்னா தூய்மையானது, மேலானது. ஒரு சிலருக்கு பெயரே பவித்ரா அப்படின்னு இருக்கும். பவித்ரா அப்படின்னா தூய்மையானவள், மேன்மையானவள், பாதுகாப்பு அளிப்பவள் அப்படின்னு அர்த்தம். சூத்ரன் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பிறருடைய துன்பத்தை போக்குபவன் சூத்ரன். சம்ஸ்கிருத வியாகரணத்தில் இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா சோகம் திராவயதி இதி சூத்ரக. சோகம் அப்படின்னா கவலை, துன்பம், கஷ்டம், துயரம். திராவயதி அப்படின்னா அழிப்பது, வெட்டுவது, நீக்குவது அப்படின்னு அர்த்தம். சூத்ரன் என்றால் பிறருடைய கஷ்டத்தை, துன்பத்தை, துயரத்தை கண்டு அதற்காக வருந்தி அந்த துன்பத்தை, துயரத்தை போக்குவதற்காக யார் வேலை செய்கிறானோ அவனே சூத்ரன். இதை பாரதியார் மிக அழகாக குறிப்பிட்டிருக்கிறார். பக்கத்திருப்பவன் துன்பம் பார்க்க பொறாதவன் புண்ணியமூர்த்தி. பக்கத்தில் இருக்கிறவருடைய துன்பத்தை பார்க்க சகிக்காமல் அவனுக்கு உதவி செய்பவன் எவனோ அந்த புண்ணியமூர்த்தியே சூத்ரன். மகாத்மா காந்தி அவர்களால் பிரார்த்தனைகளில் பாடப்பட்டு பிரபலமாக்கப்பட்ட பாடல்கள் 2. ஒன்று நம்மெல்லாம் ஸ்கூலில் படிச்சிருப்போம். ரகுபதி ராகவ ராஜாராம், பதித பாவன சீதாராம், ஈஸ்வரர் அல்லா தேரேனாம். அது ஒன்று. இன்னொன்று வைஷ்ணவ ஜனதோ. இது நிறைய பேர் நம்ம வானொலி பெட்டி இருந்தப்போ வந்துச்சு. இப்போவும் நீங்கள் காந்தி ஜெயந்தி, காந்தியினுடைய நினைவு நாள், மற்ற நாள்களில் இந்த பாடல் வரும். இந்த குஜராத்தி பாடலை எழுதியவர் நரசி மேத்தா என்ற வைஷ்ணவ பக்தர். இந்த பாடலை தமிழில் மிக அழகாக நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார். இந்த பாடலினுடைய பல்லவி என்னன்னா, வைஷ்ணவன் என்போன் யாரென கேட்பீன் வகுப்பேன் அதனை கேளுங்கள். இது பல்லவி. அதனுடைய முதல் சரணம், பிறருடை துன்பம் தனதென என்னும் பெருங்குணத்தவனே வைஷ்ணவனாம். மற்றவர்களுடைய துன்பத்தை தன்னுடைய துன்பமாக யார் கருதுகிறானோ அவனே வைஷ்ணவன். பிறருடைய துன்பத்தை பார்த்து மகிழ்ச்சி கொள்ளவே கூடாது. பலருக்கும் ஒரு பழக்கம், பிறருடைய துன்பத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைவது. இதை பதஞ்சலி யோக சூத்திரத்தில் மிக அழகாக குறிப்பிடுகிறார். நீ பிறருடைய துன்பத்திற்கு போய் உதவலாமே தவிர இன்னொருவருடைய செல்வ செழிப்பை பார்த்து இவன் தவறான வழியில் பொருள் சேர்த்திருப்பானோ அப்படின்னு நினைக்கூடாது. அடுத்த வரி, உரு துயர் தீர்த்து அதில் கர்வம் கொள்ளான் அவனே உண்மை வைஷ்ணவனாம். அதாவது பிறருடைய கஷ்டத்தை பார்த்து வருத்தப்படுவதோடு விட்டு விடாமல் அந்த துன்பத்தை தீர்த்து, அவனுடைய கஷ்டத்தை தீர்த்து, அதில் கர்வம் இருக்காது. நான் தான் அவனுக்கு உதவி செஞ்சேன், நான் தான் இந்த ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு தன்னை விளம்பரப்படுத்த மாட்டார். இப்போ நாம் வீட்டிலையே பார்க்குறோம். என்ன சொல்கிறாங்க, அம்மா அப்பா உனக்கு இவ்வளவு கொட்டுனனே, உனக்கு இவ்வளவு செஞ்சனே அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தாய்க்கோ தந்தைக்கோ மகனுக்கோ மகளுக்கோ ஒருவர் ஏதாவது செய்தால் அதை சொல்லி காட்டக்கூடாது.
அதற்கு பதிலாக அவர்கள் என்ன நினைக்கணும் அப்படின்னா, நமக்கு இவ்வளவு அம்மா செஞ்சாங்களே, நமக்கு இவ்வளவு அப்பா செஞ்சாங்களே, நமக்கு இவ்வளவு அண்ணன் செய்தாரே, நமக்கு இவ்வளவு தாத்தா செய்தாரே என்று அவர்கள் நன்றி உணர்வோடு இருக்கணும். கிராட்டிடியூட். கிராட்டிடியூட் இஸ் த சைன் ஆஃப் மெச்சூரிட்டி. அடுத்த வரி, உறவென மனிதர்கள் உலகுல யாரையும் வணங்குபவன். அதாவது உலகத்தில் உள்ள அனைவரையும் தன்னுடைய உறவினராக மதித்து அவர்களை வணங்குபவன். அவன் என்ன நினைப்பானா, மக்கள் சேவையே மகேசன் சேவை, சர்வீஸ் டு மேன் கைண்ட் இஸ் சர்வீஸ் டு காட். இந்த வேலை செய்வதற்கு, பிறருக்கு உதவி செய்வதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு இவன் உதவி செய்தானோ அவனிடம் ரொம்ப ஒரு மரியாதையுடனும் வணங்கும் தன்மையுடனும் இருப்பார்கள். அடுத்தது, உடல் மனம் சொல் இவற்றில் அறமென தூய்மை காப்பவன். இதைத்தான் நாம் மகாத்மான்னு சொல்கிறோம். மகாத்மானா யாருன்னா, யாருடைய எண்ணம் சொல் செயல் மூன்றும் நேர்கோட்டில் இருக்கிறதோ அவர்கள்தான் மகாத்மா. மனஸ்யேகம் வசஸ்யேகம் கர்மன் ஏவம் மகாத்மனக அப்படிங்கிறது மகாத்மாவுக்கான ஒரு டெஃபினிஷன். இந்த குவாலிட்டியோடு இருந்ததுனால தான் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்திக்கு மகாத்மா காந்தின்னு பேரை ரவீந்திரநாத் தாகூர் கொடுத்தார். ஸோ நாமளும் மகாத்மா ஆகணும் அப்படின்னா யாரெல்லாம் எண்ணம் சொல் செயல் மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும்படி பார்த்து கொள்கிறார்களோ அவர்கள் அனைவரும் மகாத்மாக்களே. கடைசி வரி, அவனை பெற்றவள் அருந்தவத்தால். இப்படிப்பட்ட ஒரு மகனையோ மகளையோ பெற வேண்டுமென்றால் தாய் பெரும் தவம் செய்திருக்க வேண்டும். வைஷ்ணவன் என்போன் யாரென கேட்பீன், வகுப்பேன் அதனை கேட்பீரே. பிறருடை துன்பம் தனதென என்னும் பெருங்குணத்தவனே வைஷ்ணவனாம். உரு துயர் தீர்த்து அதில் கர்வம் கொள்ளான், அவனே உண்மை வைஷ்ணவனாம். உறவென மனிதர்கள் உலகுல யாரையும் வணங்குபவன், உடல் மனம் சொல் இவற்றில் அறமென தூய்மை காப்பவன், அவனை பெற்றவள் அருந்தவத்தாய். இந்த மாதிரி பாடல்களை நாம் மனப்பாடம் செய்தால் வாழ்வில் முன்னேறலாம். ஆனால் நம்ம குழந்தைகளுக்கு நாம் என்ன சொல்லி கொடுக்குறோம்? சாலமன் கிரண்டி பார்ன் ஆன் மண்டே, கிறிஸ்டன் ஆன் டியூஸ்டே. கிறிஸ்டன் அப்படின்னா பெயர் சூட்டுதல், நாமகரணம் செய்தல், நேமிங் செரிமனி. பைபிள் என்ன சொல்றாருன்னா, ஐ ஹவ் கம் ஹியர் நாட் டு ரிஃபார்ம் பட் ஃபுல்ஃபில். நான் உங்களிடத்தில் ரிஃபார்ம் புரட்சி செய்ய வரவில்லை. புரட்சி அப்படிங்கிற நம்முடைய தமிழ் சொல்லை நாம் பிரித்து பார்த்தோம்னா அந்த புரட்சியில் கடைசியில் வர்ற சிங்கிறது விகுதி. அந்த ஒரிஜினல் சொல் புரள். புரள்தல்னா புரட்டி போடுதல், திருப்பி போடுதல். இதுதான் அந்த புரட்சிங்கிறது ஒரு அருமையான சொல். ஐ ஹவ் கம் ஹியர் நாட் டு ரிஃபார்ம், உங்களை புரட்டி போடுவதற்கோ புரட்சி செய்வதற்கோ நான் இங்கு வரவில்லை. பட் டு ஃபுல்ஃபில், உங்கள் வாழ்க்கையை முழுமையாக்குவதற்காக, நீங்கள் ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக நான் இங்கு வந்திருக்கின்றேன். அப்போ கிரைஸ்ட் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட், கடவுள் தன்மை. அந்த பெயர் சூட்டும் விழா கிறிஸ்டன் அப்படிங்கிறது வாழ்க்கை முறை. ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையை மேன்மை அடைவதற்காக, முழுமை அடைவதற்கான வாழ்வின் முதல் படி நாமகரணம், பெயர் சூட்டுதல், கிறிஸ்டன். அப்புறம் சாலமன் கிரண்டி பார்ன் ஆன் மண்டே, நேம்ட் ஆன் டியூஸ்டே, மேரிட் ஆன் வெட்னஸ்டே. அதுக்கப்புறம் தான் சோகம். டுக் இல்லான் தாஸ்டே. உடனே அவருக்கு நோய் வந்துருச்சு, கொரோனா வந்துச்சா என்ன வந்துச்சுன்னு தெரியல.
ஒர்ஸ்ட் ஆன் ஃப்ரைடே. இதிலிருந்து நம்ம குழந்தைகளுக்கு நாம் என்ன சொல்லித்தர்றோம்? அந்த பிஞ்சு மனதில் நாம் சாலமன் கிரண்டி பேர் வச்ச அடுத்த நாளே கல்யாணம் பண்ணி, கல்யாணம் பண்ண அடுத்த நாளே சிக்காயி போய், அதுக்கு அடுத்த நாள் ரொம்ப வருஷாகி அவன் செத்து போயிட்டான். இது போன்ற பாடல்களை நம்முடைய பிஞ்சு மனதில் சொல்லி கொடுத்தால் அந்த குழந்தைகள் என்ன நினைக்கும்? அதனால நாம் பொருள் பொதிந்த நல்ல பாடல்களை படிக்க வேண்டும். மீண்டும் ஒருமுறை ஒவ்வொரு மருத்துவருக்கும் சூத்ரன் என்கின்ற பாவனை, பிறருடைய துன்பத்தை தன்னுடைய துன்பமாக எண்ணி தீர்க்க வேண்டும். ஒரு வைஷ்ணவனைப் போல மற்றவருடைய துன்பத்தை தீர்த்து அதில் கர்வம் கொள்ளாமல் அவனுக்கு சேவை செய்வது என்பது இறைவன் எனக்கு கொடுத்த வாய்ப்பு என்று சொல், செயல், எண்ணம் மூன்றில் ஒரே போல இருக்கும் வைஷ்ணவனாக நீங்கள் இருக்க வேண்டும். இன்று ஒயிட் கோட் பெற்று உங்களுடைய மருத்துவ பணியை தொடரும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். வணக்கம். நன்றி.